அலைமகள் மயில் நேசா ஓம் நமோ நாராயணா அருள் தருவாய் பாவனா புனிதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் அருள் தருவாய் பாவனா புனிதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் நாரண புரணனே ஓம் நமோ நாராயணா அதிகாலை எழுந்து நிதி சத்தியலோகம் சென்று சதுர்மனை சென்று வைகுந்த வாசனை போட்டு கைலாயம் சென்று கைலாசநாதனை தரிசித்து ஆகாயமாக அந்த மூளை வந்துள்ளேன். காரணம் நாள் ஒன்றுக்கு ஒருத்தர் தங்கினால் ஒரு கலங்கம் ஒன்று செய்யாவிட்டு சிரமப்பட்டது என்று என்ன தச்சமிட்டு அவர் சாபம் காரணம் தொலைகளே படிப்பு தொழிலை பெருக்க வேண்டுவதற்காக முதலிலே 4 பேரை தோற்றுவித்து அவர்கள் சனகர் சனந்தன சனாதனை சனத்துக்குமார் சற்றுகள் வேண்டாம் என்று வெறுத்து தட்சிணாமூர்த்தி குருவாக கொண்டு பேர்மவளை அடைந்தார்கள். பிறகு அதிலே திருப்தி அடையாத பிரமன் தன் உடம்பிலிருந்து 10 குமாரை தோற்றுவித்தார். தக்கன் மிருக கிருத அத்திரி மரிசி புலகர் புலசி ராங்கிரஸ் வசிஷ்டர் என்ற 9 பெயர்கள் மட்டும் படிப்பு தொழிலை மேற்கொள்ள நாரதர் நான் மட்டும் பேர்மவளை அடைய வேண்டும் என்று தட்சிண படிப்பு தொழில் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட சாபத்தை பெற்று சாபத்தின் பொருட்டு கலகு தேடி அழிந்து கொண்டிருக்கிறேன். கலகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினாலும் இந்த கலகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்று பார்த்தாலும் மூலம் முதற்பொருள் அல்லல்வோம் மல்வினிவோம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரமும் நல்ல குணமதிக்க மாமரனை கோபுரத்தை விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைது ஒழுதக்கால் என்ற விநாயகபெருமானை வணங்க விடுவதாலும் இங்கே நாரதன் அடிக்கும் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த முழிச்சு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, தூங்குறால விட்டுருங்க. இந்த முழிச்சு உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களே, எல்லாரும் ஒரு மாதிரி கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல சத்தமாக தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை தட்டுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஊரில் யாரும் பிடிச்சி அவதாரம் போட மாட்டாங்க. உடம்புக்கு ஆரோக்கியம். ஆமாம், எவ்வளோ ஆரோக்கியம் அது. ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்கீங்க, இவ்வளோதான் இருக்க இடத்துல இவ்வளோதான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கவங்க உண்மையிலே முழிச்சு உட்காந்து நாடகம் தான் பார்க்குறீங்களா? இல்லை எங்கள் மாமா மாதிரி தூங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே தூங்குற ஆள்லாம் இருக்குது, உட்காந்துக்கிட்டு தூங்குற ஆள் இருக்குது. அது உண்மையிலே அதை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த கைத்தட்டு தட்ட சொல்கிறேன். ஏன்னா பாடுறது பாடாது அது உங்களுக்கு பிடிச்சி அதை கைத்தட்டு அது உங்களுடைய அபிப்பிராயம். அது உண்மையிலே முழிச்சு உட்காந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல, யாரும் எந்திரிச்சு போக மாட்டீங்கல்ல. இல்லை வள்ளிநாயகம் வந்து சொன்னாங்க எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இனிமேல் வர ஆள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. இருந்த ஆளும் இடம் குறிஞ்சி இந்த குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரன் யார் என்று பார்க்கின்ற பொழுது அகரமாகி அதிகமாகி அதிகமாகமாகி அகிரணமாகி அரியணமாகி அரணனவாகி அவர் மேலே அகரமாகி வேலுமாகி இனிமையுமாகி வருவோன்னு இருநிலம் இதில் இளையனும் ஆள எனது முன்னோடி வர வேண்டும் அகமதி ஆகி மறுமலாரி மகிழர் குரட்டியோனை வனமுறைப்பட்ட நல்லிய பூஜை மகிழ் எதிரிக்காம உனியான செகன ஜெயகு தகுதி மிதல் திமிழ் மேல் திருமணி வாழ பழமுது சொல்லி மலைமிசி வருவான் என்ற ஆறுமுகனை வணங்க வேண்டும் வந்த ஆளும்
முகநக நட்பது நட்பென்ற நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்றது ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி. அப்பேற்பட்ட அந்த வள்ளுவனின் வாய்மொழிக்கு இணங்க வந்தாரை வரவேற்கும் விதமாக மலர் மாலை அணிவித்து உருவப்படுத்திய எத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் நல்ல எண்ணம் அண்ணனுக்கு. நாரதர் வந்தால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் எடுத்து கழட்டிட்டு போடுறாப்புல. முதல்ல எடுத்துகிட்டு போயிருக்கலாம்லண்ணே. அது வந்தோடனே வெளியில் வந்தோடனே மூஞ்சில் அடித்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஒன்றுக்கு போதும் டாப்பில் அது இப்படி தான் இருக்கணும். இல்லை அண்ணன் எப்போவுமே முழுமையாக எடுத்து அது அண்ணன் அது எந்த இடத்துல கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும் அவருக்கு. கண்டிப்பாக மாதவன் அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி எதை கட் பண்ணி போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிறது அவர் தெரியும். முழுமையாகவே கொடுத்தாப்புலன்னா எப்பொழுதுமே முழுதையாக நடத்த போட்டுருவாப்புல. அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பினை தூங்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் வேண்டும். குருஜி நிலத்தை பார்க்கின்ற அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் கவனிக்கலாம். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு அத்தனை பாடலிலும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சிந்தமும் இனித்திட வெள்ளை நினைத்திடுவோ பக்தி பொருள் அந்த பால முருகனை பாடி பணிந்திடுவோ. எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு அத்தனை பாடலிலும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தமும் இனித்திட வெள்ளை நினைத்திடுவோ பக்தி பொருள் தரும் வாழ முருகனை பாடி பணிந்துடு. எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு பிள்ளை தமிழ் பாட குமரன் உள்ளம் கள்ளித்தாடும் அந்த புள்ளி மகிழ் மீது வடிவே புள்ளி விளையாடும் பிள்ளை தமிழ் பாட குமரன் உள்ளம் கள்ளித்தாடும் அந்த புள்ளி மகிழ் மீது வடிவே புள்ளி விளையாடும் கள்ளிடை வாடை சூழ்ந்திருக்கத்து காட்சி அளித்திடுவார் போல கருணைகள் எல்லாம் பள்ளி வழங்கிடுவார். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு ஆற்றுப்படை விழுதொரும் ஒரு ஆற்றுப்படை வீடு சுவை ஊட்டும் நம்மளோடு நம்மளுக்கு அருகரா சுவை ஊட்டும் நம்மளோடு முருகனை போற்றி புகழ்வாடு முருகனை போற்றி புகழ்வாடு. ஆற்றுப்படை விழுதொரும் ஒரு ஆற்றுப்படை வீடு சுவை ஊட்டும் நம்மளோடு முருகனை போற்றி புகழ்வாடு. சப்த நடை தமிழ் திருப்புகள் அதில் கம்பனவன் வருவார். சந்தன முருகன் நல்லருளை தருவார். எத்தனை பாடலையா எங்கள் முத்துக்குமரனுக்கு அத்தனை பாடலிலும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தமும் இனித்திட இதனை நினைத்திடுவோ பக்தி பொருள் வாழ முருகனை பாடி பணிந்திடுவோ பாடி பணிந்திடுவோ பாடி பணிந்திடுவோ
கைதேற்றிய 1 2 3 4 பரவாயில்ல கைதேற்றிய ஒரு 10 நபர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கேட்ட வணக்கம். கைதட்டுவோமா வேண்டாமா என்னை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கேட்ட வணக்கம். ஞானமே உருவான ஞான பண்டிதனை வணங்கிவிட்ட போதிலும் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளே. இன்னைக்கு அப்பா ஓய்வு, இன்னைக்கு உங்களுக்கு தான் வேலை. என்ன பண்ண சொல்றீங்களா? சொல்லிட்டான். எதில் அடித்தாலும் சரி இதில் அடித்தாலும் சரி எல்லாம் உங்கள் சம்மான் தானே. ஆமாம். புத்தவளை பவுன 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளை கரைகண்டனுக்கு மூத்தவளையே என்று மூவா முகுந்தருக்கு இளையவளை மாத்தவளை உன்னை அன்றி மற்றதையும் வந்திப்பது என்ற அன்னை ஆதிபரா சக்தி அகிலா அன்னை ஈஸ்வரி இந்த முத்துமாரியம்மனையை வணங்கி அதன் பிறகு ஏத்தா அப்படி எந்திரிக்கிறீர்கள் என்ன காரணம்? எங்கே போனாலும் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒரு விடிய வரை ஒரு 5-5:30 வரைக்கும் உட்காருங்க போதும். அதுக்கு மேலே நீங்கள் இப்போ எங்கே வேணால் எந்திரிச்சு போயிருங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் எந்திரிச்சு போங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட ஏன்னு கூட கேட்க மாட்டேன் உங்களெல்லாம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுவிட்டு பூவாலை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா குடிக்கை ரம்பை புறச்சொலிக்க வேல்மழையனூரில் கோவில்வன எண்ணங்கால ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்ற நீ ஆடு இங்கு வந்திடம்மா அடிக்கூரையில குடியிருக்கோ அடிக்கூரையில குடியிருக்கோ என்னாயனி கொஞ்ச நேரவாடி அம்மா நீ வாடி அம்மா
எங்கிலும் கொண்டவரே எங்காடை ஈஸ்வரியே திருவிளக்கு ஒளியிலே திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கு ஒளியிலே நீ திருவாக்கு சொல்லிடம்மா நாளிலக்கு ஒளியிலே தாயே மங்கையுரை சொல்லிடம்மா அங்கேயும் காத்திடம்மா கொள்ளுரை தீர்த்திடம்மா மங்கையும் காத்திடம்மா மக்களுரை தீர்த்திடம்மா அடையனோடு எங்காரியே தாயே மருளாடி வருபவளே அடையனோடு எங்காரியே ஆகாளி திருச்சோடியே குறி சொல்ல வாரியம்மா எங்கள் துறையாற்றும் தேவியம்மா அடையனோடு எங்காரியே தாயே ஆகாளி திருச்சோடியே அடையனோடு எங்காரியே ஆகாளி திருச்சோடியே நன்றி 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 எதிர்த்து அனைவருக்கு மனமாற நன்றி நன்றி கடந்த வணக்கம். ஏன்னா இசை முழக்கம் அப்படி இருக்கணும். அப்படியே 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 அடமழை பெஞ்சு கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்போ தான் ஓஞ்சி இருக்கு, இப்போ தான் நாடை ஆட விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டைலாக் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மறந்துடுங்க. அப்படி அது வேறையா? ஆமாம், நல்ல விஷயம். இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணனை சந்திக்கிறேன். அண்ணனே ரெண்டு பேருமே இருந்தாலும் இந்த அகிலாண்ட ஈஸ்வரி அந்த முத்துமாரியம்மனை வணங்கும் வகையில் இப்படி வணங்கி கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் என்ன வந்ததுல சாயம் பாட்டா பாரு அப்படிங்கிற என்ன வந்துடக்கூடாது. மாயுண்மையை காடூர் உலகமும் செய்யுண்மையை மையூர் உலகமும் வேந்தன்மையை தேமுலகமும் வருண்மையை பெருமணலுகம் உள்ளே குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லிய முறையால் சொல்ல முடியும் என்று தொல்காப்பியத்தை கூறியது போல குறிஞ்சி நிலமும் எவ்வளவு அழகு. இந்த கலியுக கடவுள் யார் அப்படின்னா கந்தபெருமான். இந்த கந்தபெருமானுக்கு எண்ணில் அடங்காத சிறப்புகள். இந்த எண்ணில் அடங்காத சிறப்புகள் உள்ள கந்தபெருமான் குடிக்கொண்ட நிலம் எந்த நிலம் அப்படின்னா இப்படிப்பட்ட அழகான அற்புதமான குளிர்ச்சி தன்மையுடைய குறிஞ்சி நிலம். இவருடைய குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணில் அடங்காத சிறப்புகள் கந்தபெருமானுக்கு. அப்படி சிறப்புகள் கொண்டு அந்த கந்தபெருமானுக்கு கூட இந்த குறிஞ்சி நிலத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். அப்போ குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது சொல்லி வாய மூடல என்ன ஒரு மாதிரி காத்தடிக்குது. வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருங்க இறைவன் நினைப்பதை, இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. அந்த மேடைக்கு நான் இன்னைக்கு வரணும்னு அந்த இறைவனுடைய அருள் கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து அந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது இறைவனோட அருளால் வந்திருக்கேன். அது அப்படி தெரியும். ஆனால் என் கூடவே 3 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா சுத்தமாக 2 நாளாக தூக்கம் முழிச்சு சுத்தமாக தூங்கவே இல்லை 2 நாளாக. ஏன் பெரியவன் இறந்து போயிட்டாங்கண்ணே. இறைவனோட அருளால் இன்றைக்கி நாடகத்தை மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் காலையில் 6 மணிலேருந்து எனக்கு ரொம்ப கெஞ்சினேன். நீ வந்தாலே வாங்க ரஞ்சித்து மாற்றவே முடியாது அப்படின்ட்டாப்புல. சரி அதான் நான் அதான் சொல்கிறேன். அதனால் இறைவன் கொடுப்பதை யாருனாலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இந்த மேடைக்கு நான் வரணும்னு அப்படின்னு இருந்திருக்கு. இருந்தாலும் இப்பேற்பட்ட குறிஞ்சி நிலத்தை வாரிக்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். எப்படி நான் வர்ணித்தால் பெருமையாக இருக்கும் என்று பார்த்தால் தந்தன்னானா 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 இந்த பாரதத்தில் சேர்த்து சென்ற நீரவில்லை. உரிக்கோடு எட்டி உண்டு ஜாதிக்கோடு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் ஒரு நாடு இல்லை. சட நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை. இது நாடா இல்லை ஒரு நாடா, இதை கேட்க யாரும் இல்லை போட. இது நாடா இல்லை ஒரு காடா, இதை கேட்க யாரும் இல்லை போடா. நங்கை உண்டு வங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் உனக்கு பாடுவதை இழைத்த கூட்ட
தீரவில்லை. அதுக்கு பாரு இங்கு யார் தந்தது தடவ பாதை கண்டு நடக்குது. அதுக்கு பாலம் இங்கு யாரு தந்தது தடக பாலம் வந்து நடக்குது. கத்துக்கு பாட்டு சொல்லி யார் தந்தது தடவ பாட்டு ஒன்று படிக்குது. இன்னிய யாரும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேடும் நெஞ்சுக்குள்ளே எல்லாம் யாருக்கு சொந்தம் என்று கேட்கும் வேளையிலே சேர்கின்ற பாயாத காவிரியோடு சேராத பாடுபடும் வேளையில் பகை நாளை சூடாத பஞ்சமட்டும் என்று மாறவில்லை எங்க பாரதத்தில் போட்டு சண்ட தீரவில்லை. நீதிக்கோரு கட்சி ஒன்று நாதிக்கோரு சங்கம் ஒன்று நீதி சொல்ல மட்டும் ஒரு நாடு இல்லை. சன நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை நாடா இது யாரு போடா நாடா இல்லை நாடா இது யாரு இல்லை போடா. அருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலம். என்ன அப்படி ஒரு முறைக்கிறீங்களே ஏங்க? நான் பாருங்க பிடிக்கலையா உங்களுக்கு? அதெல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் எதுவும் நடக்காது. நல்லா வச்சிருப்பார், கவலைப்படாது. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தை முழங்குதிரை புனரறிவை கிழங்க நமத்தாடும் முற்றமெங்கு பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டு கிழங்குகளை இதனெடுத்து வளம்பாடி நடிப்பும் கிம்புரியின் கும்படிது வேம்புதனை இடிப்பும் செழங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேனாளர் சண்பக வாசம் மான் உலகில் வெடிக்கும் வழங்கு கோடை மகராசர் குறும்பளவன் ஈசர் வளம்பெருகும் திரிகூட மலையங்கள் மலை என்று பாடினார் திரிகூட ராசப்ப கவிராயர். அதை காட்டின மறுமையான அழகான அற்புதமான குறிஞ்சி நிலம். இப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் கொஞ்சமாவது குறையுமாங்க. இப்படிப்பட்ட குறிஞ்சி நிலம் ஏங்க நீங்க எல்லாம் பேசிக்கலாம். இவர் ஏன் அவர் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஏன் மூத்தவராக இருந்தால் என்கிட்ட பேசக்கூடாது? எல்லாத்தையும் குறை நிறைய பூரா கவனிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அவர்கிட்ட பேசுங்க சாமி. ஆமா, நீங்க 3 பேரும் இப்போ எங்க பாப்போம். ஆமா ஏங்க, இது குறிஞ்சி நிலம் தானே? ஆமா. இந்த உலகத்துல இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஆமா. தடை பண்ணிட்டாங்க. ஆனா பஞ்சு மிட்டாய் சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்குதுப்பா, அதனால தடை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பீங்களா? ஐயா, பஞ்சு மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு அதில் ஏதோ ஒரு ரசாயன பொருளை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தடை செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த பஞ்சு மிட்டாயை கொண்ட இயற்கை எழில் நிரம்பிய குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நிலத்தில் கொண்டு பஞ்சு மிட்டாய் வைக்கலாமா? எங்க வச்சிருக்கு? புதுக்கோட்டையிலேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சிருக்காப்புல பாருங்க. எங்க கேள்வி இது என்னங்க? இது எடுங்க பாப்போம். இந்த தானங்க இருக்கேங்க. எடுங்க. சொந்தக்காரர் நீங்க தானே? எடுங்க நீங்க. சொல்லிட்டு எடுக்க அப்படின்னு நாங்களும் சாப்பிடுறோம். எடு. தடை செய்தேன் இல்லை, ஏற்கனவே ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டு இருக்கு. அதாவது விசாரி சாப்பிட்டு மேற்கொண்டு இருந்தாலும் பெருமையான குடிச்சிட்டு போங்க. அழகான அற்புதமான குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது நதியோரோ நாணல் ஒன்று ஆடம் கொண்டு நாட்டியம் ஆடுவதில்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று ஆடம் கொண்டு நாட்டியம் ஆடுவதில்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நிறமேகம்
நதியோ இது தேவதையாட்டம் அள்ளுவர் என்ன இது தேவதையாட்டம் அள்ளுவர் என்ன நெஞ்சை கிள்ளுவர் என்ன பனித்தூவோ பசும் புள்ள பனித்தூங்கோ பசும் புள்ள நல்ல முத்திரை பெண்ணாட்டம் பின்னது உள்நாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்தில் சொல்ல நானும் சொல்ல நதியோரோ நதியோரோ நீயும் ஒரு நாடு என்று நூலிடையில் சொல்ல நானும் சொல்ல நன்றி 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 கைதட்டி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம். இப்படி உட்காந்துருக்கீங்களா கைதட்டினா நீங்கள் முன்னாடி உட்காந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி எழுதி அப்படியே வர்ணித்து கொண்டே இருக்கலாம். உண்மையில் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ ஆலயங்களுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறோம். ஒன்றே வெள்ளியங்கிரி மலையில் ஏற முடியாத மலையை உயிரை பணைய வச்சு வெள்ளியங்கிரி மலையில் ஏறலாம், சதுரகிரி மலையில் ஏறோம். சரி, ஏறோம்னா அதுக்கு உண்டான பயனை அடையிறோம்னா இல்லைன்னு நான் சொல்லலை. உயிரை பணைய வச்சு இறைவனை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க அப்பொழுதே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் போற்றும்படி முதல்ல நீ வாழு. அதுக்கப்புறம் நீ நல்ல வேற பேர் வாங்கிக்க. முதல்ல உங்க 4 பேர் உன்னை போட்டுருப்பியா? மாதா பிதா குரு தெய்வம் நாங்க எப்படி ஏன் அப்படி சொல்லணும்? இந்த உலகத்துல தெய்வம் தான் முதல்லன்னு சொல்றோம்ல, தெய்வத்தை கொண்டே கடைசியில ஏன் வைக்கணும்? அப்புறம் உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த முதல் தெய்வம் தாய் தான். தாயும் தந்தையும் தான். ரைட்டு. எத்தனையோ மேடைகள்ல நான் ஒரு அம்மா பாட்டு பாடியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக பாடியே ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்காக பாடுங்க. ஆமாம், உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த முதல் தெய்வம் தாய். இந்த தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கிறான். இருக்கும் பொழுது அதோடைய அருமை தெரியாது. இருக்கும் பொழுது வரேங்க தாயாகப்பட்டவளை ஆசைப்பட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சாப்பாடு விஷயம் கேட்டால் கூட அதை வாங்கி கொண்டு அதை காசு இருந்தாலும் செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை அப்படி இருக்க இலக்காரமாக விட்டுரும். அல்ல இதெல்லாம் இறந்த பிறகு பாருங்க 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிச்சுக்கிட்டு ஆமாம் அதை எதிர்பார்த்துச்சு அந்த பெற்ற தாய் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் தாய்க்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிற அந்த போல தொட்டில் கட்டில் தூங்க பொறி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளதோ பத்தாளை சேத்தனைக்க தோணோ சித்தாறு என்ன போட்ட வேணும் என்ன போர்த்தவே அப்பாவோ சேல புத்தி கட்டி தூங்க ஒரு கட்டியா மீன் பிடிக்க
பத்தாளை சேத்தனுக்கே தோணோ செத்தாலும் என்ன பார்த்த வேணும் என்ன இடுப்புழகட்டி நீச்சல் பழகி சேரவானே அந்த புஞ்சோழனானே சேலதானே அண்ண பூஞ்சோலதானே இருந்தர விழிப்புல படுத்து கிடந்தாலும் சேரவானே அந்த புஞ்சோழனானே இரச்சிறக்காயும் வாழவில்லா துரியோ இத்து போல சேலையில் உன் சுகக்கார உரியோ கஞ்சி கொண்டு போயிருக்கோ சேலத்தில் இறத்தவன் சக்கரையாயினிக்கோ ஓ சேலத்தில் இறத்தவன் நீ ஓ சேலத்தில் இறத்தவன் நீ சக்கரையாயினி ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேல கலட்டி பழகியது ஆடு கட்டி மேய்ச்சது சேரலானே சோழதானே இதுக்கு இடை சிறியாகும் இதுக்குள்ள கொடையாகும் சேலதானே வண்ண பூஞ்சோலதானே உள்ள மறுத்து வந்த அழகு முத்திருமாலே பயப்பட்ட வீரர்களுக்கு பட்டு போடும் சேரே மயிலிறக மனசுக்குள்ள விரியோ வெளுத்த சேலத்தில் விளக்கு போட்டையோ ஓ வெளுத்த சேலத்திரி ஓ வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டையோ ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பத்தாளை சேத்தனுக்கே தோணோ செத்தாலும் என்ன பார்த்த வேணும் காலை என்ன பூத்த வேணும் காலை என்ன பூத்த வேணும் அப்படியே நன்றி 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 அனைவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் அதால் ஏதோ சத்தா ஆளோளும் சோ ஆளோளும் சோ ஸ்லிப் கரோ ஆளோளும் சோ என்ன ஒரு நோயான சாரீரம் இந்த ஒரு பெண் வந்தாங்கல்ல கருப்பா பயங்கர கருப்பா ஆமா ஆமா அது ஒரு கிராஸ்ல கூட சேர்க்க முடியாதேங்க ராஜா நீ ஏதோ மாட்டிடாதீங்க அவட்ட போய் சட்னி ஆக்கிரும் பூலகணா எப்படி இந்த உடம்பை எப்படி ஒரு பராமரிக்கிற அப்படிங்கிறத முதல்ல நம்ம விசாரிச்சு ஆகணும். அதோட நீங்கள் சொன்னது வேறு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாப்புல. முன்னாலே சொல்லுவேன் இது இப்படி தான் அப்படின்னு கேட்கணும். இல்லை நாங்களாம் சொன்னேன் திரும்பி வந்துட்டேன் இந்த பக்கம், அதனால நல்லா இருக்கேன். அதை கேட்டிருக்கணும் முதல்ல, அவசரப்பட்டாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா அடே என்னடா பூலகணங்களே என்னையாவா பாயை பிடிச்சி கிழிச்சு பிடிங்க கிழிச்சு சத்தம் போடுறா டே போட முடியாது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீ ஆள் எப்படி இருக்கிறிய இப்படி, சரி அவன் எப்படி இருக்கான் இப்படி, ஆமா அதுதான் காரணம்.
உண்மையில இவனை அடிச்சா நம்ம கை தாங்க வலிக்குது. அதான் சொல்லிட்டு அதான் காரணம் அப்புறம் இல்லை. அதான் இவனை அடிச்சா நம்ம மிஞ்சி போனால் என்ன ஒன்று வரும், ரொம்ப பேசுறாருன்னா 2 போடு போட்டால் சரியா போகுது. இவன் அடிக்கலாம் வேணாம், சும்மா அப்படி ஊதுதானா கீழே வந்துடும் போல அந்த மாதிரி இருக்கான். வரட்டு வெளியில் வரட்டு, சந்திக்க வேண்டும், சந்திக்க வேண்டிய ஆளை விரைவில் சந்திக்க வேண்டும். ஒரு நாளும் தாமரை அருகில் வந்தது நாடோடி பாடலில் உருகின்றது காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்தது நாடோடி பாடலில் உருகின்றது காவல் தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே. பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இளமையிலே இவன் வீரன் போலே மனிதமிழானே இசைக்கிறாய் மடமாது இணைவிரியாது இருக்குமோ ஒரு பொழுதேனும் அருவியை மீதும் பிரியுமோ இழகுமோ என்று இந்த லீலையெல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் ஏந்தும் போது எல்லாம் கண்ணில் போகும் பூவில் முத்தம் தலைவர்கள் பதித்திடும் இதயம் பதித்திட புதிய மதுரசம் எழுதிட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. கண்ணங்கள் ரோதா கொடியிடை அள்ளி நிறத்தினில் ஒரு சுவதி பூ சுந்தகம் உண்டு பின்முகம் கொண்டு எனக்கட பிறந்ததோ குந்தையில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விளைந்ததோ இன்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலையாக மன்னன் தந்த மாலையங்கள் நெஞ்சை தொட்டு ஆட நெஞ்சை தழுவியது துணைங்கிட உறவு விளங்கிட கவிதைகள் புனைந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே உருகி நின்றதே. தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே. சங்கு முழங்கு தமிழ்நாடு நன்றி. சங்கு முழங்கு தமிழ்நாடு தன்னை இணைத்த போதெல்லாம் பங்கு கடலும் உறங்காது பொழுது நாள் முடியாது திங்கள் உறங்கும் புல் உறங்கும் சில காலமங்கு பிறகும் ராக்காலன் கண்கள் 2 உறங்காது என்று உறங்காமல் குவை கொண்டிருக்கிறாளே கோகிலவாணி சுந்தரவள்ளி ஆளுலம் சோ. ஊர்கள் தோறும் தேசங்கள் தோறும் பாசைகள் வேறுன்னு சொல்கிறோம்ல. தேசங்கள் தோறும்னா இங்கே போனோம்னா அங்கே வேறு மொழி பேசுவாங்க, அவங்களோட பாசை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இசைக்கு மொழின்னு ஒன்று இருக்கா? இசை இருக்குல்லங்க, இந்த இசை வாசி பாடல்ங்கிற பாடல் வரிகள் தான் வந்து மொழி, தமிழ் மொழி. இந்த இசைக்கு மொழின்னு ஒன்று இருக்கா? இருக்கால அது யாரு? இசைக்குன்னு மொழி இருக்கா? எல்லா மொழி சரியாது எல்லாம் சேர்ந்தது தான் இசை வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நிறைய சொல்லணும்.
ஆனா இல்ல பொதுவாக அப்படின்னா இசையை கண்டு மயங்காதவர் எந்த மொழியினருமே கிடையாது. ஏன்னா இசைக்கு வந்து எந்த மொழியை எப்படி பாடினாலும் கேட்டாவ அப்ப இசைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆனா இந்த இசைக்கே ஒரு மொழியை கண்டுபிடிச்ச ஆள் யார் தெரியுமா? எங்க அப்பா மிருதங்க சக்கரவர்த்தி விநாயகமூர்த்தி அப்பா தான். இந்த பாட்டை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண, இந்த பாட்டே என்ன மறக்கடிக்க வச்சுட்டாப்ல. ஏன் இடையில டும் டக்குலாம் ஆச்சு. அது வந்து மெருகூட்டி வாசிக்கிறது வேற ஒண்ணும் இல்லங்க. புதிய மொழியை சேர்க்கிறாப்லங்க, புது திருப்பத்தை உருவாக்குறாப்லங்க அப்பா. சும்மா இல்ல, உங்களால முடியுமா? அது அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட சந்திக்கிறேன்னா என் வயசுக்கு எவ்வளவு, ஏன்னா அவருடைய தொழில அனுபவம் என்னோட வயது இருக்காது. அப்படியா இருக்கின்ற வேலையிலே இப்ப அழகிற்கு மெருமைக்குரிய பெண்மணி யாராக இருக்கக்கூடும் என்று பார்த்தால் ஆதியிலே மகாவிஷ்ணு ஆனந்த கண் எழுந்து தோன்றிய அமிர்தவெளி சுந்தரவெளி பெண்களை முத்தலான அமிர்தவெளி திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திரத்தினால் இந்த முருகப்பெருமான் திருமணம் முடித்து விட்டார். இளையவளாகிய சுந்தரவெளி வேடுவதலின் அம்பிராஜின் வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யுங்கள் இறங்கிவிட்டதாக வள்ளியிடத்திலே சென்ற கழகத்தினை ஆரம்பிக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். ஊரடங்கு சாமத்திலே ஒருத்த மட்டும் முழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்துல ஓனப்பட படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலப்பு உடையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாடும் பாவி மக உணனப்பு, பாவி மக உணனப்பு. ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு சாமத்தில ஒருத்த விட்டு முழிச்சிருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஊடையெல்லாம் பாவி மக உணனப்பு, பாவி மக உணனப்பு. ஊரடங்கு சாமத்திலே விதமா பிடிகட்டா வெள்ளியிலதி பள்ளியா மச்சானுக்கு விதமா பிடிகட்டா வாங்கி தர ஆசை வச்சேன் ஆசை விறகு விட்டு சித்து வச்சு வாங்கி தர ஆசை வச்சேன் ஆசை விறகு விட்டு சித்து வச்சு கண்முகனாக எடுத்து சூடம் கொளுத்தி வச்சேன். ஒரு செய்யலானா கெட்டு வச்சு செய்யலானா கெட்டு வச்சு ஒரு வாக்கு போட்டாளே உள்ளாக்கு செவக்கு மணி, ஒரு வாக்கு போட்டாளே உள்ளாக்கு செவக்கு மணி. ஓ மேல ஆசை வச்சு தூக்கமெல்ல போச்சு உள்ள, ஓ மேல காதல் வச்சு தூக்கமெல்லாம் பூச்சி உள்ள. ஊருக்கு சாமத்திலே கழனி சேர்த்துக்குள்ள நான் களையெடுத்து நிக்கையில, கழனி சேர்த்துக்குள்ள களையெடுத்து நிக்கையில சோவியன கண்டெடுத்த கண்டெடுத்த சோவி கண்டு கலங்கி நடிக்கையிலே, கண்டெடுத்த சோவி கண்டு கலங்கி நடிக்கையிலே களையெடுத்து பிந்தது பண்ணையாரே பேசினாரே, களையெடுத்து பிந்தது நம்பியாரே பேசினாரே. ஊரடங்கு தாவல் கருவேல முழடு
கள்ளி செடியிலெல்லாம் உன் பேரையும் பேர ஒரு சிலை எழுதினோமே பேரையும் பேர ஒரு சிறை எழுதினோமே ஊரணி கரையோரோ உட்கார்ந்து பேசினோமே ஊரணி கரையோரோ உட்கார்ந்து பேசினோமே ஒரு கரந்தலையை கண்டு ஒளி நாம ஒளிஞ்சோமே ஒரு கரந்தலையை கண்டு ஒளி நாம ஒளிஞ்சோமே சும்மா கடக்கு போது உள்ளுகிற ஜாதிக்கார சும்மா இருக்கும் போதே துள்ளுகிற ஜாதிக்கார சங்கம்மா சேர்ந்திருக்கா வம்பு ஒண்ணு கட்டிருக்கா சங்கமா சேர்ந்து வம்பு பண்ண காத்திருக்கா என்ன செய்ய போறாரோ ஏது செய்ய போறாரோ சங்கதிய நினைச்சு உள்ள மனசு பதவருக்கு மனசு பதவருக்கு ஜாதி சொல்லி விரித்தாரோ ஆடை வச்சு அழைத்தார் அது சொல்லி பிரித்தாலும் ஒரு வந்து தடுத்தாலும் உன்னை தருவது குண்டு மட்டும் தன்னுடைய வார்த்தையில இருக்கேன் வாக்கப்பட இருக்கேன் வார்த்தையில நான் இருக்கேன் ஊரடங்கு சாமத்திலே ஊரடங்கு சாமத்திலே பொருத்த விட்டு முடிச்சிடும் ஊரோடி படுத்திருந்து காற்றடித்து சலசலக்கும் ஊரையெல்லாம் உள்சிரிப்பு பரட்டு படுத்தாலே ஆதி மகோட நட்பு ஆதி மகவோட நட்பு ஆதி ஓட நட்பு ஓட நட்பு ஓட நட்பு. நன்றி 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 கைதட்டி அனைவருக்கும் மனமார்ந்த சுந்தரம் நிறைந்து ததும்பு பொன் சிறந்த மங்கைகள் இந்த உலகிங்கு பொற்றிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் அந்தரமே கொண்டு அதர மிகுந்து தேவர் துதிவி முழங்கி வரும் இந்திரன் வழங்கும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததுண்டும் சுந்தரம் நிறைந்ததுண்டும் பொன் சிறந்த மங்கைகள் இந்த உலகிங்கு ஏன் வந்தார் ஏன் ஏன் வந்தால் இதற்காக வந்தால் அதற்கு முன்பாக யார் ஒரு ஆடவர் வருகிறார் வனக்காவலாளி அவரை சந்தித்து விட்டு பிறகு கவனிக்கலாம். நாராயண நாராயண. ஆமாம் வந்து முன்னாடி வந்து ஏதாவது பேசுவான். அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் வருவான் வந்து ஏதாவது பேசுவான். என்ன பேசுகிறாங்கிறத சொல்லணும் யாவும் வச்சிருந்து என்கிட்ட என்னங்கிறத சொல்லி ஆகணும். அப்போ தான் அவன்கிட்ட நான் எந்த மாதிரி தகவலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சிந்திக்க முடியும். வருகிறார் வனக்காவலை சந்திக்கலாம். நாராயண